2014 மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் ஏன் பிரதாப் பிரகாஷோட ஒரு இன்டர்வியூ. அவங்க வந்து மோடியை வந்து அப்படி ஸ்லாய்க்கிறாங்க. அது எதை பத்தினா, நான் மோடி வீட்டுக்கு போறேன், செவர்ல வந்து எந்த பெயிண்டிங்கும் கிடையாது, இல்ல எந்த பெரிய பெரிய அலங்கார புகைப்படங்கள் கிடையாது, எவ்வளவு எளிமையான மனிதர் இவரு அப்படின்னு அரசியலுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாம மோடியை வந்து பயங்கரமா பில்டப் பண்றாங்க. அந்த இன்டர்வியூலும் கூட குஜராத்தை பத்தி எந்த கேள்வியும் கிடையாது. அதை பெருமையா இவங்க எழுதுறாங்க. பிரதாப் பிரகாஷ் என்ன எழுதுறாங்கன்னா, சீப்பான பாலிடிக்ஸை தாண்டி நான் கேள்வி கேட்கிறேன், குஜராத்தை பத்தி நான் எந்த கேள்வியும் கேட்கல, இஸ்லாமிய வெறுப்பை பத்தி எந்த கேள்வியும் கேட்கல, ஏன்னா நான் நேர்மையான பத்திரிகையாளர், நான் வந்து இந்தியாவுக்கான பத்திரிகையாளர், இந்திய வெறுப்புல இருக்கிற பத்திரிகையாளர்கள் தான் இந்த கேள்வியை கேட்பாங்க அப்படின்னு அவங்க எழுதுறாங்க. அதனாலதான் என்ன ஆகுதுன்னா, 2014 எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் பேட்டி கொடுக்குறாரு, 2015 கொடுக்குறாரு, 17 கொடுக்குறாரு, 19 கொடுக்குறாரு. எந்த ஒரு செய்தி சேனலுக்கும் மோடி அவர்கள் இத்தனை பேட்டி கொடுத்ததே கிடையாது. ராகுல் காந்தி ஏஎன்ஏ பார்த்துட்டு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல என்ன சொல்றாருன்னா, மோடி அவர்களே பாராளுமன்றத்துக்கு வந்து பதில் சொல்லுங்க, செட்டப் பண்ணி வச்சு இன்டர்வியூ எடுக்காதீங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த அம்மா ராகுல் காந்தியை அவ்வளவு கேவலமா தாக்குறாங்க. தமிழ்நாட்டுக்கு எதிராக மும்மொழி கொள்கையப்ப முழுக்க முழுக்க தமிழ்நாடு வெறுப்ப ஒரு 4 பேரை கூட்டி வச்சுட்டு, தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிவில்லை, தமிழ்நாட்டு பாலிட்டிஷியன்ஸ்க்கு அறிவில்லை, இவங்க எல்லாம் எப்பதான் திருந்த போறானுங்க அப்படின்னு ரொம்ப கேஷுவலா கேவலமாக இந்த பணக்காரங்க எல்லாம் வந்து ஏதாவது ஹோட்டல்ல உட்காந்துட்டு பாரு போது பாரு அப்படின்னு பேசுவாங்க. அந்த மாதிரி வந்து தமிழர்களை பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ பாத்தீங்கன்னா அவ்வளோ. திருப்பூர்ல வந்து வட இந்திய தொழிலாளர்கள் தாக்கப்படுதுன்னு அமித்ஷா எங்க பேசுறாரு? திருப்பூர்ல பேசல, பீகார் எலெக்ஷனுக்கு பேசுறாரு. அப்ப இது போன்ற நடவடிக்கைக்கும் தமிழர்களை எதிரியாக சித்தரிப்பதற்கு ஏஎன்ஐ எல்லா வேலையும் செய்கிறது அப்படின்னு தமிழர்கள் புரிஞ்சுக்கணும். மோடிக்கு எதிராக ஒரு கருத்து தெரிவிச்சாலே சேனலை முடக்குவது, அவங்க பறிமுதல் பண்ணுவது, நோட்டீஸ் வருவது, அவங்க மீது வதந்தியை பரப்புதுன்ற பார்க்கணும். வந்து கருத்து சுதந்திரம் இருக்குது அப்படின்னா நீங்க ஏதோ கனவு உலகத்துல இருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். சசி தரூரோட மனைவியோட அப்பா வீட்டுக்கு ஒரு ரிப்போர்ட்டர் அனுப்புறது. ரிப்போர்ட்டர் அனுப்பி ஒரு செடி பின்னாடி மரத்துக்கு முன்னாடி ஒரிஞ்சுக்கணும். என்ன பண்ணுன்னு இது வரைக்கும் சொல்ல மாட்டோம். நீ போயிட்டு அங்க ரிப்போர்ட் பண்ணு, அருணா கோஸ்வாமி கத்துவாரு, நீ உடனே அவங்க அப்பாட்ட கேளு, சசி தரூர் கொண்டாலும் உன் பொண்ணு கேளு. ஏன் நீ நீர்த்திரை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் இடதுசாரி சமூக செயற்பாட்டாளர் திரு மது சத்யா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஏஎன்ஐ பார்த்தீங்கன்னா ஏஷியன் நியூஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பல தரவுகளை வந்து உடனுக்குடனே கொடுக்கறத பார்க்க முடியுது. எல்லா தரவுகளையும் இந்திய அளவுலையும் உலக அளவில் கூட கொடுக்கறத பார்க்க முடியுது. இப்போ அந்த ஏஎன்ஐ மேலே யூடியூபர்கள் பலரும் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மிரட்டி வந்து பணம் பறிக்குது ஏஎன்ஐ அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? ஏஎன்ஐ அப்படிங்கிற நியூஸ் ஏஜென்சி எதுக்கு இருக்கு அப்படின்னா, எல்லா நியூஸ் சேனல்னாலையும் எல்லா இடத்துலையும் வந்து கேமராமேன் ரிப்போர்ட்டர் வச்சிருக்க முடியாது, எல்லா ஊர்களையும் வச்சிருக்க முடியாது, அதுக்கான தேவை இருக்கிறதுல. ஏன்னா நியூஸ் சேனல்களே வந்து கடலில் தான் ஓடுது, லாஸ்ட்டில் ஓடுது அப்படின்றத பார்க்கலாம். அப்போ அதற்கான தேவையை பூர்த்தி செய்கிறது தான் ஏஎன்ஐ வந்து மொனோபொலி, ஏகபோகம், அவங்களுக்கு மட்டும்தான் அந்த இண்டஸ்ட்ரியில் அவங்க மட்டும்தான் ரூல் பண்ணுறாங்க. எப்படி அதானி வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்கிற எல்லா இண்டஸ்ட்ரியிலும் ரூல் பண்ணுறாரோ, ஏஎன்ஐ வந்து ஊடகத்துறை அப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். இன்டர்நேஷனல் லெவலில் பிபிசி, ராய்டர்ஸ் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு இந்தியாவை பற்றி ஃபுட்டேஜ் வேணும்னா ஏஎன்ஐ கிட்ட தான் வாங்கி போடுறாங்க. அதனால தான் பிபிசி இந்தியாவை பற்றி செய்தி போடும்போது பார்த்தீங்கன்னா சோர்ஸ் அல்லது கர்டசி ஏஎன்ஐ அப்படின்னு போடுவாங்க. இப்போ யூடியூபர்ஸ் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யூடியூப்ல உங்களுக்கு தெரியும், நீங்கள் வேற யாராவது யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 9 செகண்டு இல்லை வந்து 11 செகண்ட் அந்த மாதிரி லிமிட்ஸ் இருக்கு. எதை எவ்வளோ யூஸ் பண்ண முடியும், யூஸ் ரைட்ஸ் எப்படி அப்படிங்கிறது, ஃபேர் யூஸ். ஸோ அதுக்கு ஏஎன்ஐ என்ன பண்ணுது அப்படின்னா, நீங்கள் இவங்க வந்து எங்கள் தரப்பு நியாயம் இருக்கு, எங்கள் ஃபுட்டேஜ் யூஸ் பண்ணுறதுனால தான் காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிக்கிறோன்னு ஒரு நியாயத்தை சொல்கிறாங்க இல்லையா, அது பொய் அப்படிங்கிறத எப்படி நிரூபிக்கிறாங்கன்னா, ஒன்று நீங்கள் யூடியூப்ல ரிப்போர்ட் பண்ணி யூடியூபே ஒரு நடவடிக்கை எடுத்துக்கணும். 3 ஸ்ட்ரைக் அடிச்சா அவன் யூடியூப் சேனலை டெலிட் பண்ணிடுவோம். இல்லை நீங்கள் காப்பிரைட், அதாவது இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, காப்பிரைட் கிளைமு, இந்த மாதிரி வந்து லீகலாக ப்ரொசீட் பண்ணிங்கன்னா என்ன பண்ணணும், இந்த சேனல்களுக்கு நீங்கள் லீகல் நோட்டீஸ் அனுப்பணும். நீங்கள் லீகல் நோட்டீஸ் அனுப்பி இத்தனை வீடியோ வந்து எங்கள் ஃபுட்டேஜ் எடுத்திருக்க, ஒழுங்கா இந்த வீடியோவெல்லாம் நீக்கிட்டு பொது மன்னிப்பு கேளு, இல்லை இவ்வளோ நஷ்டம் எடுத்தா, இல்லை நாங்கள் கோர்ட் கேஸ் போவோம் அப்படின்னு லீகலாக ப்ரொசீட் பண்ணணும். இது ரெண்டுல ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தா ஏஎன்ஐ பண்ணது நியாயம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இது ரெண்டுமே பண்ணாமல் வேணுங்கிட்ட என்ன பண்ணுறாங்கன்னா, 2 யூடியூப் வீடியோ பார்த்து ஸ்ட்ரைக் அடிக்கிறது. 3ஆவது ஸ்ட்ரைக் வந்தால் சேனல் பேரும் தெரியும்ல, 2 ஸ்ட்ரைக் அடிச்சுட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறது, பாரு 2 ஸ்ட்ரைக் அடிச்சிட்டேன், 3ஆவது ஸ்ட்ரைக் அடிச்சு நான் சேனல் பேரும், அப்படி போகக்கூடாதுன்னு எனக்கு 50 லட்ச ரூபா. மொத்தமாக 3 அடிக்காம 2 அடிச்சுட்டு 3ஆவது அடிக்கிறதுக்கு முன்னாடி 50 லட்ச ரூபா தா. ஏற்கனவே ஒரு யூடியூபருக்கு இப்போ வந்து அந்த மோஹாக் சேனல்னால தான் வந்து பிரபலமாகுது. ஏன்னா அவர் வந்து துருவரத்திக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அர்பன், அதாவது வட இந்தியாவில் இங்கிலீஷ் பேசுகிற அர்பன் நகர்ப்புறங்களில் இருக்கிற கொஞ்சம் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் மாணவர்கள் பார்க்குறது வந்து துருவரத்திக்கு அப்புறம் இந்த நபர் தான்றதுனால பாப்புலர் ஆகுது. அதுவும் கேட்டிருக்கிற பணம் என்னன்னா 45 லட்சம் ப்ளஸ் ஜிஎஸ்டி, 4 லட்சத்துக்கு மேலே வருது ஜிஎஸ்டி, மொத்தம் 50 லட்சம் கேட்டிருக்காங்க. ஆனால் இதற்கு முன்னாடியே பல சேனலில் 15 லட்ச ரூபா, 18 லட்ச ரூபா, 20 லட்ச ரூபாயெல்லாம் கேட்டு மிரட்டிருக்காங்க அப்படிங்கிறது இன்னைக்கு ஒன்னொன்னா வெளில வருது. ஒருத்தர் பவர், ரஜத் பவார்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு, சித்தார்த்தன் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, இத்தனையும் வெளியே வருது.
இப்போ இதில் என்ன கேட்பாங்கன்னா அவங்க காப்பி ரைட்டுக்கு அவங்க அடிக்கிறாங்க, இது கரெக்ட் தானே அப்படின்னு. நான் தான் சொன்ன மாதிரி நீ ஒன்று அடி இல்லை லீகலாக ப்ரொசீட் பண்ணு. ஏன் இது பேர் எக்ஸ்டார்ஷன், மிரட்டல் பண்ணி பணம் பறிக்கிறது. இது பேர், இதுக்கு லீகலாக எந்த அங்கீகாரம் கிடையாது. எந்த அங்கீகாரத்தில் நீங்கள் வந்து 50 லட்சம் கொடு அப்படின்னு ஃபோன் பண்ணி மிரட்டுறீங்க? இதையும் தாண்டி எல்லா சங்கி ஊடகங்களும் எல்லா சங்கி யூடியூபும் ஏஎன்ஐ யூஸ் பண்ணுறாங்க. யாரும் காப்பிரைட்லாம் கொடுக்கறது கிடையாது. இப்போ ஒன்றும் இல்லை, தமிழ் பொக்கிஷம் போடுவார், அதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா எதாவது தேடி பார்த்தீங்கன்னா ஏஎன்ஐ ஃபுட்டேஜ் இருக்கும். ஆனால் இவங்க கரெக்டாக என்ன பண்ணுறாங்க, மோடியை விமர்சிக்கும் இல்லை இந்த அரசாங்கத்தை கேள்விக்குட்படுத்தும் யூடியூப் சேனல்லாம் டார்கெட் பண்ணுறாங்க. ஓ, அப்போ செலக்டிவாக யார் வந்து பேசுகிறாங்களோ மோடிக்கு எதிராக அவங்கள மட்டும். ஆமாம், ஏன்னா ஏஎன்ஐ அப்படி தான் செயல்பட்டுக்கிட்டு வருது அப்படின்னு பார்க்குறோம். சரி, அவங்க செய்திக்கு முன்னாடி இதை டார்கெட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பார்க்குறோம். ஒன்று, மோடிக்கு எதிராக பேசுபவர்களை மிரட்டுவதுன்றது ஒன்று. இன்னொன்று, இந்த 50 லட்சம் 15 லட்சம் அப்படின்னா இவங்களுக்கே வந்து பொருளியல் ரீதியாக நிதி வருது அப்படிங்கிறது ஒன்று. மூணாவது என்ன அப்படின்னா, இண்டிபெண்டாக யாரும் இயங்கக்கூடாது. இப்போ இவங்க போய் காங்கிரஸ் ஆதரவாக இல்லை காங்கிரஸே ஃபண்டு பண்ணுற இல்லை வேற ஏதாவது எதிர்கட்சிகள், இப்போ டிஎம்கேவோ டிஎம்சியோ ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவோ ஆப்போ அவங்களே ஃபண்டு பண்ணுற சேனல்களை இவங்க அட்டாக் பண்ணுறது கிடையாது. இண்டிபெண்டாக இருக்கிறாங்க இல்லையா. இப்போ துருவரத்தியோ இல்லை மொஹாக்கோ யார்கிட்டையும் காசு வாங்குறது இல்லை. அவங்களே க்ரௌட் ஃபண்டிங்கோ இல்லை வந்து யூடியூப்ல வர ரெவன்யூவே அவங்களுக்கு ஏகப்பட்டது வருது. துருவரத்தியில் யார்கிட்டையும் காசு வாங்க வேண்டிய அவசியமே இல்லைன்ற அளவுக்கு இந்தியாவிலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் வாட்ச்டு யூடியூப் சேனலாக இருக்காருன்றதுனால அதிலே ரன் பண்ணுறாரு. இப்போ இவங்களுக்கான இண்டிபெண்டன்ஸை வந்து தகர்க்கணும். ஏன் அப்படின்னா, இந்த பையன் இப்போ 50 லட்சம் எங்கே போவான், ஏதாவது ஒரு இன்வெஸ்டர்கிட்ட போவான், இல்லை கடன் வாங்கி கொடுக்கணும். ஒன்று இன்வெஸ்டர் அப்படின்னா ஏற்கனவே அவன் வந்து இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இந்த ஆளும் கட்சிக்கு சார்பாக இருப்பான் இன்வெஸ்டர்ஸ். அப்போ இன்வெஸ்டர்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் வீடியோ போட முடியும். இன்வெஸ்டர்னு ஒருத்தர் வந்துட்டாரு, அவருக்கு நீங்கள் என்ன மாதிரியான வீடியோ பண்ணணும், யாரை இன்டர்வியூ எடுக்கணும், எல்லா உரிமையும் வந்துடும். இல்லையா, இவன் கடன் வாங்கி தந்தானே என்ன பண்ணுவான், மோடியை விமர்சிக்கலாம் தள்ளி வச்சுட்டு முதல்ல இந்த கடன் அடைக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்ப்பான். அப்போ என்ன பண்ணுவான், அதுக்கு தகுந்த மாதிரி வியூஸ் போகிறதுக்கான இன்றைக்கி அவன் மோடியை விமர்சித்தா வியூஸ் வந்து 1 லட்சம் போகுது அப்படின்னா மோடிக்கு ஆதரவாக பதிவு போட்டால் 4 லட்சம் வியூஸ் போகலாம். ஆப்ரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தானை டோட்டலாக முடிச்சிட்டோம் அப்படின்னு வீடியோ போட்டால் அவனுக்கு வந்து ஏகப்பட்ட வியூஸ் போகலாம், இன்னும் ரெவன்யூ ஜாஸ்தியாக வரலாம். அப்போ நாட்டு நலன் இல்லை அவனோட சமூக அக்கறையை விட்டுட்டு அவன் வந்து வியூஸ் பின்னாடி ஓட ஆரம்பிப்பான். அது நாளடைவில் என்ன ஆகும்னா அவங்களுக்கே சாதகமாக வந்து சேரும். இல்லை, இப்போ நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் ஒரு சேனலில் வேலை செய்கிறீங்க, இந்த சேனலில் உங்களுக்கு மாதம் முறையாக சம்பளம் தந்துடுறாங்க, அதனால் இந்த சேனல் உங்களால் செயல்பட முடியும். ஆனால் இந்த சேனலில் என்ன சொல்லிடுறாங்கன்னா, உங்களுக்கு சம்பளம் நாங்கள் தரமாட்டோம், ஆனால் நீங்கள் இந்த சேனலில் தான் இருக்கணும், ஏன்னா நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட் போடுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சம்பளமும் தரதில்லை, இந்த சேனலை வச்சு தான் நான் எப்படியாவது வந்து எனக்கான தேவையை பூர்த்தி செஞ்சுக்கணும், ஏன்னா வீட்டில் கடை இருக்குது, குடும்பத்தில் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது, தீர்க்கணும் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க. யாரெல்லாம் இப்போ சமூகத்தில் வந்து தன்னை ப்ரமோட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், நான் வந்து ஒரு வீடியோக்கு 10,000 தந்தேன், என்னை வந்து சாதகமாக இன்டர்வியூ எடுங்க அப்படின்வான். அவன் பார்த்தா அக்யூஸ்டாக இருப்பான், பெரிய ரவுடியாக இருப்பான், பண்ணையாராக இருப்பான். நான் இப்போ சொல்லும் போதே எந்தெந்த யூடியூப் சேனல்னு உங்களுக்கு ஞாபகம் வருது. தமிழ்நாட்டில் நான் பேர் சொல்ல விரும்பல, ஒரு பிரதானமான 2 யூடியூப் சேனல்கள் எவன் மேலாம் அது ஆருத்ரா வழக்காகட்டும், சிட்ஃபண்டு வழக்காகட்டும், இல்லை வெட்டுக்குத்தின் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவனாகட்டும், அவனை கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறது ப்ரமோட் பண்ணுறதுன்னு இருக்குல்ல. ஏன்னா இவங்கெல்லாம் இண்டிபெண்டன்ட் கிடையாது. அப்போ இந்த நிலைமைக்கு நீங்கள் எவ்வளோ நல்லவராக இருந்தாலும், நீங்கள் அவங்க காசு வாங்கிட்டு புரோக்கர் வேலை பார்க்குறாங்கிறத அவங்கள முன் வந்து பண்ணுறாங்க. ஆனால் ஒரு நல்லவர் அப்படின்னு நினைக்கிறோம், நம்ம நல்லதாக இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் நம்மளே வந்து அந்த பொருளியல் நிலைமைக்கு தள்ளிட்டு என்ன பண்ணுவோம், அட்லீஸ்ட் என்ன பண்ணுவோம்னா நேராக போய் அவனுக்கு ஒரு குற்றவாளிக்கு இது பண்ணாமல், சரிப்பா இவர் ஒரு தொழிலதிபரான், இவர் ஒரு தோசை கடை வச்சிருக்காரான், இவர் ஒரு பிரியாணி கடை வச்சிருக்காரான், இவர் என்ன குற்ற செயலாக பண்ணுறாரு, இவரை கொஞ்சம் ப்ரமோட் பண்ணுறதுக்கு காசு தரேங்கிறாரு, வாங்கிட்டு ப்ரமோட் பண்ணுவோம். இப்போ இப்படி போயிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆவீங்க, நாளடைவில் உங்களுக்கு நேராக அங்கே போய் பொலிட்டீஷியன்ஸ்க்கு வேற அது எந்த கட்சின்னு இல்லை, அது பிஜேபின்னு மட்டும் கிடையாது, அது திமுக இருக்கலாம், அதிமுக இருக்கலாம், பாமக இருக்கலாம், காசை வாங்கிட்டு அவங்கள மேடையில் வச்சு, ஐயா நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன சாப்பிட பிடிக்கும், மோடியை கேட்குறாங்கல்ல, மாம்பழத்தை உரிச்சு சாப்பிடுவீங்களா, உரிக்காமல் அப்படியே சப்பி சாப்பிடுவீங்களா அப்படின்ற மாதிரியான இன்டர்வியூக்கு நீங்கள் போவீங்க. அப்போ யூடியூப்பில் இண்டிபெண்ட்டாக இயங்குறவங்க எல்லாத்தையும் தகர்க்கிறது தான் இந்த ஏஎன்ஐயோட பிளாட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா இது வந்து நம்ம ஏஎன்ஐயோட வரலாறு என்ன, ஏஎன்ஐ எப்படி செயல்பட்டு வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடியே ஏஎன்ஐ மேலே இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் எதுவும் வந்திருக்கா இதுக்கு முன்னாடி? அதாவது இதுக்கு முன்னாடி அப்படிங்கிறத விட 50 வருஷமாக அவங்க இந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த 5 வருஷத்தில் அவங்க மேலே குற்றச்சாட்டாக வெளில வந்திருக்கு. முன்னாடி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆய்வறிஞர்களாக எழுதும் போது ஊடகம் எப்படி செயல்படுதுன்னு போது, ஓ ஏஎன்ஐல இந்த சார்பில் இருக்கு, என்டிடிவினா இந்த சார்பு. என்டிடிவி வந்து முன்னாடி பிரணாய் ராய் அப்போ 2000 ஆரம்பிக்கும் போதெல்லாம் அது வந்து பிஜேபின்றது இல்லாமல் வடதுசாரிக்கு எதிர் மனநிலை, ஒரு லிபரல் மனநிலை இருந்தது. இன்னைக்கு என்டிடிவியும் முழுக்க அதானி கைக்குள்ள வந்து பிஜேபி சார்பாயிடுச்சு. அப்போ வகைப்படுத்தும் போது ஏஎன்ஐ இப்படி என்டிடிவி அப்படின்லாம் பிரிப்பாங்க. ஆனால் அவங்க 50 வருஷமாகவே இப்படி பண்ணிட்டு வராங்க அப்படின்றது
நல்ல விவரம் அறிஞ்ச சமூக அறிவியல் ஆய்வறிஞர்களுக்கு தெரியும். கடைசி 5 வருஷமா பொதுமக்களுக்கே தெரிகிற அளவுக்கு அவங்க பண்ணிட்டு வராங்க. அது என்ன அப்படின்னா, இன்னைக்கு நீங்க வந்து இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல ரிப்போர்ட் பண்ணும்போது பாக்குறீங்க, அது அர்ணாப் கோசாமி ஆகட்டும், ஆஜ் தக் ஆகட்டும், வீடியோ கேம்ஸ்ல இருந்து எடுத்து போட்டு வதந்தியை பரப்புறாங்க. இல்ல காசா மீது போடுற குண்டை அப்படியே வந்து அந்த வீடியோ எடுத்து பாகிஸ்தான் மீது நம்ம அடிச்சு தாக்கிட்டோம், கராச்சி ஏர்போர்ட் அடிச்சு தாக்கிட்டோம்னு வீடியோ போடுறத பாக்குறோம். எங்க இருந்து அதெல்லாம் கண்டுபிடிச்சிங்க? திடீர்னு இதற்கு முன்னாடி நம்ம இப்படி பார்த்தது இல்லையே, இப்ப திடீர்னு எப்படி வருது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? இதை ஆரம்பித்து வைத்தவர், இந்த ட்ரெண்டை ஆரம்பிச்சு வைத்தவர் எப்ப இருக்கும் நீங்க சும்மா கெஸ் பண்ணுங்க. இப்பதான் இது வந்திருக்கு. அப்பனா ஒரு 10 வருஷம் 15 வருஷம். 1971 இந்தியா பாகிஸ்தான் வாரின் போது இன்னைக்கு ஏஎன்ஏயோட முகமா இருக்கிற ஸ்மிதா பிரகாஷோட அப்பா ராஜ்மோகன் ராவ் தொடங்கி வைத்தது. 1971 அவர் வந்து ஆர்மிக்கு ஸ்போக்ஸ் பர்சனாக இருக்கார், செய்தி தொடர்பாளராக இருக்கிறார். என்ன ஆகுது அப்படின்னா, ஆர்மி பேராட்ரூப்பர்ஸை இறக்கி விட்றாங்க, எங்கள் பாகிஸ்தான் எல்லையில் இறக்கி விட்டு அவங்க போய் தாக்குதல் நடத்தணும். இப்போ இதை வந்து செய்தி ஊடகத்தில் போட்டு இந்திய ராணுவத்தோட பெருமையை பேசணும். என்ன பண்ணுறாரு, இவர் கொடுத்த அசைன்மெண்ட் அதுதான். ஆனால் அந்த இடத்துல போயிட்டு கேமரா வச்சுட்டு ஃபோட்டோ பிடிச்சிட்டுலாம் இருக்க முடியல, பிரச்சாரம்லாம் பண்ண முடியலன்னு இவர் என்ன பண்ணுறாரு, ஆர்மி அதற்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே ஆக்ராவில் ஒரு ட்ரைனிங் எடுத்திருக்கு. பேராஷூட்லேருந்து இறங்குறது, இறங்கி தவழ்ந்து போகிறது, துப்பாக்கி எடுத்து சுடுறதுன்னு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்போ ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அதை எடுத்து பாகிஸ்தானை அடித்து ஒழிக்கும் இந்திய ராணுவம்னு எல்லா செய்தி ஊடகத்துக்கும் பரப்பியிருக்காரு. அது பயங்கர வெற்றி, செம ஹிட். 1971 அதற்கு அவரோட மேலதிகாரி விளக்கமும் கேட்டிருக்காரு, எவா எதுக்கு போய் செய்தியை போட்டேன்னு. ஆனால் இது ஒரு முறைப்படி பண்ணல அப்படின்றதுனால சும்மா ஒரு கண் துடைப்புக்காக அவர்கிட்ட வந்து ஒரு கண்டிப்போலைய எல்லாரும் அந்த அந்த எக்கோசிஸ்டமில் இருக்கிற எல்லாரும் ஆளும் வர்க்கம் ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவன் தாண்டா சரியான ஆளு, இப்படி தாண்டா நம்மளுக்காக பிரச்சாரத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதே ஒரு முறையாக்குறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ராம்மோகன் ராவ் இந்திய அரசாங்கத்துக்கு ஸ்போக்ஸ் பர்சனாக இருக்கார். அவரோட பொண்ணு தான் ஸ்மிதா பிரகாஷ். இப்போ ஏஎன்ஏ தூங்கினது யாருன்னா ஸ்மிதா பிரகாஷோட மாமனார் பிரேம் பிரகாஷ். இவங்க 2 பேத்துக்கும், பிரேம் பிரகாஷோட பையன் சஞ்சீவ் பிரகாஷ்க்கும் ஸ்மிதா பிரகாஷ்க்கும் கல்யாணம் நடக்குது. இந்த கல்யாணம் வந்து ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். இது நம்ம வரலாறுல நோட் பண்ணிக்கணும். ஏன்னா அது வந்து ஈழ விடுதலை போராட்டத்தோட தொடர்புடையது. என்ன அப்படின்னா, மாலத்தீவில் என் ஆட்சியை கவிழ்க்க பார்க்குறாங்க புலிகள் அப்படின்னு சொல்லி உதவி கேட்குற ராஜீவ்காந்திகிட்ட. அன்னைக்கு மாலத்தீவோட பிரைம் மினிஸ்டர் இருந்தவர். இங்கே எப்படி அமைதிப்படை அமைச்சாங்க இல்லையா தமிழீழ போராட்டத்தை ஒடுக்குவதற்கு, அதே போல் அதற்கு எதிராக புலிகளுக்கு எதிராக போராடுறதுக்கு ராஜீவ்காந்தி படை அனுப்புறாரு. இப்போ என்ன பண்ணணும்னா, பத்திரிகையாளர்கள்லாம் மாலத்தீவுக்கு போகணும், மாலத்தீவுக்கு போய் அங்கே வந்து பேட்டிகள் எடுக்கணும், கவர் பண்ணணும் செய்தியை. ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து ஸ்மிதா பிரகாஷ் சஞ்சீவ் பிரகாஷ்க்கு டெல்லியில் கல்யாணம் நடக்குது. ஸோ இந்திய அரசாங்கம் செய்தி தொடர்பாளர் ஜி பாட்சாரி தான் அப்போ வந்து இதை நிர்வகிக்கிறார் இந்திய அரசாங்கத்தில். அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா பத்திரிகையாளர்களையும் இவங்களே அந்த கல்யாணத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு, கல்யாணத்து வாசலில் வந்து அந்த அந்த ஹோட்டல், அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் வாசலில் ஏரோப்ளேன் நிற்குது. அப்படியே இவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு மாலத்தீவுக்கு போகிறதுக்கு. அப்போ அரசாங்கத்தோட எவ்வளவு நெருக்கமாக ஏஎன்ஏ தொடங்கப்பட்டது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதனால தான் அந்த கண்டெக்ஸ்டில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான், நேற்று நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, இல்திஜாஜ் முஃப்தி வந்து ஏஎன்ஏக்கு பேட்டி தர மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் கேட்குறாங்க என்ன சேனல்னு, கேட்டுட்டு அதுக்கப்புறம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணுறாங்க. இப்போ இதனால வந்து அவங்களுக்கு வணிக ரீதியான வந்து பாதிப்புகள் வர்றதுக்கு அதெல்லாம் வராது. ஆனால் அவங்க ஏன் எதிர்த்தாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி. இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, இந்திய அரசாங்கம் அதுவும் இந்திய இராணுவத்து கூட இவ்வளோ இணக்கமாக இருக்காங்கன்னு காஷ்மீரிகள் ஏஎன்ஏ எதிர்ப்பதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்குது. இப்போ தான் பஹல்காம் தாக்குதலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏஎன்ஏ தொடர்ந்து காஷ்மீரி முஸ்லீம்களுக்கு எதிரான செய்தியை வெளியிட்டுட்டே இருந்துச்சு. ஒரு காஷ்மீரி முஸ்லீம், அதாவது பூஞ்சில் ஒரு இந்திய இஸ்லாமியர் சாவரார் முகமது இக்பால், அதை பாகிஸ்தான் தீவிரவாதி செத்தார் அப்படின்னு சொல்லி செய்தி வெளியிட்டாங்க. ஆனால் இது இன்னைக்கு ஆரம்பிச்சதில்லை. 1990களில் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வருது. உங்களுக்கு மணிப்பூரில் பார்த்துருப்பீங்க, பெண்கள் வந்து நிர்வாணமாக வந்து போராடினாங்க, இந்தியன் ஆர்மி ரேப்பர்ஸ்ன்னு போராடினாங்க. ஏன்னா இந்திய இராணுவத்தின் மீது குற்றச்சாட்டுகள் அப்போ எழுப்பப்படுச்சு. அதே போல் காஷ்மீரில் ரொம்ப முக்கியமான 2-3 கேஸ் வந்தது. அதாவது விசாரிக்கிறேன்னு கூப்பிட்டு போய் வன்புணர்வு செஞ்சுட்டாங்க. அதே போல் ரெண்டு பெண்கள் அக்கா தங்கச்சிங்க ரேப் பண்ணி கொல்லப்பட்டாங்க. கடைசியில் வந்து போலீஸ் எப்படி சித்தரிச்சுன்னா, அவங்க கால் தடிக்கி உள்ளே விழுந்து நதியில் மூழ்கிட்டாங்கன்னு வந்துச்சு. இப்போ இந்த மாதிரி கேஸ்லாம் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, யாருக்குமே ஆக்சஸ் இருக்காது. காஷ்மீரில் வந்து நீங்கள் அவ்வளோ ஈஸியாக செய்தி எல்லாம் வெளியே கொண்டு வர முடியாது. ஏன்னா எல்லா ஊடகமும் உள்ளே போகிறதுக்கு ஆக்சஸ்லாம் கிடையாது. ஆனால் ஏஎன்ஏ உள்ளே போகும். ஏஎன்ஏ உள்ளே போய் முழுக்க இராணுவ தரப்பில் என்ன சொல்கிறாங்க, இல்லை அரசு தரப்பில் என்ன சொல்கிறாங்களோ விளக்கங்களா அதை உண்மையாக வெளியிடும்.
அந்த அந்த இதில் என்ன பண்ணுவாங்கன்னா அரசு தரப்புக்கு இருக்கிறதுனால அரசு தரப்பாக செயல்படணும்னு அங்கே இருக்கிற இஸ்லாமியர்களை பற்றி எல்லா பொய்யும் பரப்புவாங்க. அதனாலே காஷ்மீரி முஸ்லீம்களுக்கு குறிப்பாக காஷ்மீரில் உரிமைக்காக போராடுற யாருக்குமே ஏஎன்ஏ பார்த்தா பயங்கரமான கோவம் வரும். ஒன்றும் இல்லை, அங்கே சொல்கிறாங்க கேரவன் வந்து ஒரு இது பண்ணியிருக்காங்க, ஒரு டீட்டெயில்டு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 71 நபர்கள்ட்ட ஏஎன்ஏ தொடர்பான 71 நபர்கள்ட்ட பேசுகிறாங்க. அவங்க எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணுறது என்னென்னா ஏஎன்ஏங்கிற ஒரு தனியார் ஊடகத்துக்கு இராணுவத்திலிருந்தும் ரிசர்ச் அனாலிசிஸ்டிங் ரால இருந்தும் உடனுக்குடன் செய்திகள் வருகின்றன. அதே போல் அவங்க ஹையர் பண்ணுறது காஷ்மீரில் யாரை ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே ரிப்போர்ட்டராக யாரை ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி ஒரு ரிப்போர்ட்டர் கிடையாது, இன்னொரு ஆஃபீஸில் பவர் ஆப்ரேட்டர் ஜென்ரேட்டர் ஆப்ரேட் பண்ணுற ஒரு நபரை ஹையர் பண்ணுறாங்க ரிப்போர்ட்டராக. ஏன் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா இவர்களுக்கு ஜேர்னலிசம் படித்து அதிகாரிகளையோ இல்லை அரசியல்வாதிகளையோ முறையாக கேள்வி கேட்கும் நபர்கள் வேண்டாம். யாரெல்லாம் ஒரு ஏழ்மையில இருப்பாங்களோ யாரெல்லாம் ஒரு ஏழ்மையில இருப்பாங்களோ, ஏழ்மையில ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட என்னன்ற டே இன்னையிலேருந்து நீ ஜேர்னலிஸ்டா, ஆனால் உன் வேலை என்னன்னா நான் மைக்கை வந்து ஆன்ல வச்சுப்பேன், போய் உடனே பிடின்னு சொல்லுவேன், நீ போய் அதை பிடிச்சிட்டு வரணும். இப்போ அர்ணாப் கோசாமிக்கு சொன்னாங்க என்ன அப்படின்னா, சசி தரூரோட மனைவி இருந்த அந்த குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா, நீங்கள் சசி தரூரை போய் குற்றவாளி ஆக்குறது அதெல்லாம் சரி அரசியல் லாபத்துக்கு பண்ணுறீங்க, இல்லை அவர் குற்றமற்றவர் நம்ம சொல்கிறதுக்கும் இல்லை, அது நீதிமன்றம் ஏதோ முடிவு பண்ணிக்கும். ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சசி தரூரோட மனைவியோட அப்பா வீட்டுக்கு ஒரு ரிப்போர்ட்டர் அனுப்புறது, ரிப்போர்ட்டர் அனுப்பி ஒரு செடி பின்னாடி மரத்துக்கு முன்னாடி ஒரிஞ்சிக்கோ, என்ன பண்ணுன்னு இது வரைக்கும் சொல்ல மாட்டோம், நீ போயிட்டு அங்கே ரிப்போர்ட் பண்ணு, அர்ணாப் கோசாமி கத்துவார், நீ உடனே அவங்க அப்பாட்ட கேளு, சசி தரூர் கொண்டாலும் உன் பொண்ணுன்னு கேளு. அந்த ரிப்போர்ட்டர் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ஏன் அப்படின்னா அவங்க அப்பா உடஞ்சி அழுதுகிட்டு இருக்காருங்க. ரொம்ப கிளியராக பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா பெண் அவருக்கு வந்து இந்த அரசியல் யார் கொலை பண்ணாங்கன்றதெல்லாம் கிடையாது, மகளை இழந்துட்டோன்னு அப்படி இருக்காரு, உடஞ்சி போயிருக்காரு. அவர்கிட்ட போய் இப்படி பேச சொல்கிறாங்கன்னு அந்த ரிப்போர்ட்டரும் அவருக்கு உடனே இருந்த காஷ்மீர் அந்த ஜேர்னலிஸ்ட் நிறைய பேர் ரிசைன் பண்ணாங்க. ஏன்னு இதே தான் பண்ணுது. என்ன பண்ணுதுன்னா கேள்வி கேட்காம எந்த நீதி இல்லை எத்திக்ஸ் இருக்கும்ல, ஜேர்னலிஸ்டிக் எத்திக்ஸ்ன்னு இருக்கும். ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க குடும்பத்தார்கிட்ட போய் ஹராஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி எத்திக்ஸ் எதுவுமே இல்லாமல் பைட் எடுத்துவதற்கான நபர்களை திரட்டுவது, இப்படி தான் அவங்க பண்ணிருக்காங்க. அப்படின்னும் தான் நீங்கள் தொடர்ச்சியாகவே ஏஎன்ஏ பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய வெறுப்பை பரப்புவதற்கு இதுதான் 2023 எல்லா ஜேர்னலிஸ்டும் சேர்ந்து ராய்ட்டர்ஸ்க்கு பிபிசிக்கு கடிதம் எழுதுனாங்க, ஏஎன்ஏ கிட்ட வந்து நீங்கள் வந்து வீடியோஸை வாங்காதீங்க, ஏஎன்ஏ கிட்ட இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, ஏன்னா இவங்க எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இவங்க எல்லாமே காசு கொடுத்து அவங்கள்ட்ட வீடியோ வாங்குறாங்க. ஏஎன்ஏ நான் முன்னாடி சொன்ன மாதிரி மோனோபொலி, ஏஎன்ஏ விட்டா வீடியோ சப்ளை பண்ணுறதுக்கு இங்கே ஆள் கிடையாது. அப்படின்னு இருக்கும்போது பிபிசி ஆகட்டும் ராய்ட்டர்ஸ் ஆகட்டும் ஏஎன்ஏட்ட தான் வாங்குது. இதில் என்ன சொல்லுவாங்கன்னா நான் முன்னாடி சொன்னோம் இல்லையா, ராணுவத்துக்கு வந்து சார்பாக வேலை பார்ப்பாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா வெளியுறவுத்துறை இந்திய வெளியுறவுத்துறையோ ராணுவமோ பிபிசியில் ஒரு நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ஃபுட்டேஜ் வரணும், நம்மளுக்கு ஆதரவான நம்ம என்ன கருத்தை முன்வைக்கிறோமோ அதுக்கு பிரச்சாரம் செய்யும் துணியில் ஒரு வீடியோ வரணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க தான் சொல்கிறாங்க அந்த வேலையை நாங்கள் பண்ண தேவையில்லை, நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஏஎன்ஏட்ட கொடுத்துருவோம், ஏஎன்ஏ அந்த வேலையை பார்த்துக்குவோம். ஏன்னா இப்போ இந்திய வெளியுறவுத்துறை பிபிசிட்ட எங்கள் தரப்பு வீடியோ நாங்கள் தரோம், அதை நீங்கள் போடுங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம் பிபிசி, இல்லைங்க இது ஒரு சார்பாக இருக்குது நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறீங்கன்னு துரத்தி விட்டுருவோம். ஆனால் ஏஎன்ஏ கிட்ட என்ன வரும், இது நியூட்ரலான சோர்ஸ்லேருந்து வருது அப்படின்னு சொல்லி வைப்பான். அப்போ அந்த பிரச்சாரத்தை பண்ணுறாங்கன்னு தெரியும். ஏன் இந்த ஜேர்னலிஸ்ட்லாம் அதனால வந்து பிபிசி ராய்ட்டர்ஸ்க்கு எழுதுறாங்க அப்படின்னா மணிப்பூர் கலவரத்தின் போது உங்களுக்கு நல்ல ஞாபகம், அந்த 2 பெண்களை நிர்வாணப்படுத்தி எல்லாம் கூட்டு வந்தாங்க, அதில் 4 பேர் வந்து தேடப்படுவதாக சொன்னாங்க, 4 குற்றவாளிகள். அந்த நேரத்தில் மணிப்பூர் போலீஸ் ஒரு செய்தி வெளியிடுது, அப்துல் ரஹீம்னு ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்கு, இந்த கேஸ் தொடர்பாக அவர் வேற டிஸ்ட்ரிக்ட்ல கைதாக இருக்கு. உடனே ஏஎன்ஏ என்ன பண்ணிடுச்சுன்னா அந்த பெண்களை நிர்வாணப்படுத்தி கூட்டி கொண்டு வந்தது ஒரு இஸ்லாமியர், அவர் பேர் அப்துல் ரஹீம் அப்படின்னு இஸ்லாமிய வெறுப்பை பரப்ப ஆரம்பிச்சது. நீங்கள் கேஸு எஃப்ஐஆர்லாம் கூட போய் படிக்க வேணாம், மணிப்பூர் போலீஸோட ட்விட்டர் ஹேண்டில் பார்த்தாலே தெரியும், இந்த பெண்களை நிர்வாணப்படுத்தி கூட்டு வந்தது ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல, அந்த அப்துல் ரஹீம் கைதானது வேற டிஸ்ட்ரிக்ட்ல. அவர் எதற்கு கைதானார்னா இன்னைக்கு தனி தமிழ்நாடு கேட்குறாங்க இல்லையா, தனி காஷ்மீர் கேட்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி தனி மணிப்பூர் கேட்குற ஒரு அமைப்பில் இருந்துட்டு புரட்சிகர செயல்பாடு அப்படிங்கிற பேரில் அவர் வந்து இந்தியாவிலேருந்து பிரித்து கொண்டு போகணும்னு பேசிக்கிட்டு இருக்காருன்னு கைது பண்ணியிருக்காங்க. ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காங்க, பெண்களை வந்து வன்புணர்வு செஞ்சாருன்னு கைது பண்ணதான் நியூஸ் போட்டிருக்காங்க. இதுலேருந்து சின்ஹா மிஸ்டர் சின்ஹான்னு ஒரு ப்ரொஃபைல் இருக்குது, ரிஷி பார்கின்னு ஒரு ப்ரொஃபைல் இருக்குது, இவனுங்களாம் முழுக்க மணிப்பூர் கலவரத்தை இஸ்லாமியர்கள் தான் நடத்துகிறாங்க, இவங்க மியான்மர்லேருந்து ஊடுருவிய இஸ்லாமியர்கள் அப்படின்னு செய்தியை பரப்புகிறாங்க. இதனால என்ன பண்ணாங்கன்னா எல்லாரும் கடிதம் எழுதுறாங்க, இன்னைக்கு உலகம் முழுக்க இஸ்லாமோஃபோபியா, ஏன்னா வந்து காசா மீது தாக்குதல்னால காசா ஒட்டி அத்தனை பொய் செய்திகள் இஸ்லாமிய வெறுப்பு பரப்புதுன்னும் போது நீங்கள் ஏஎன்ஏ கிட்ட உங்கள் ஒப்பந்தத்தை முடிச்சுக்கணும். ஏன்னா காசா போரின் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 7, 2022
போருங்கிறதோட இந்த இன அழிப்பு ஆரம்பிக்குது. நவம்பர் 7லேருந்து 10 வரைக்கும் செய்திகள் வெளியாகுது சர்வதேச ஊடகங்கள். அது என்ன வெளியாகுது அப்படின்னா, உலகம் முழுக்க எந்த நாட்டிலேருந்து காசா மக்களை பற்றிய பொய் செய்திகள் நிறையா வருதுன்னு கணிக்கிறாங்க. வழக்கமாக என்ன நினைப்பாங்கன்னா யூஎஸ்லேருந்து தான் வரும்னு நினைப்பாங்க. ஏன்னா யூஎஸ் தான் முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்குது. இஸ்லாமிய வெறுப்பும் யூஎஸ் தான் 2001 அந்த 9/11 தாக்குதலுக்கு அப்புறம், ட்வின் டவர் தாக்குதலுக்கு அப்புறம் அதிக அளவில் பரப்புச்சுன்னு தெரியும். ஆனால் எல்லாத்தோட சர்ப்ரைஸும் என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருந்தால் காசா மக்களை பற்றி அதிக பொய் செய்தி பரவுது. இந்தியா மக்கள் பார்க்கும் வண்ணம் இந்த மாதிரியான செய்தி ஊடகங்களும் டெலிகிராமில் எங்கேயோ பங்களாதேஷில் நடந்தது, சிரியாவில் நடந்ததெல்லாம் காசாவில் நடந்ததாக மாற்றி போடுறாங்க அப்படிங்கிற செய்தி வருது. இந்த கண்டெக்ஸ்டில் தான் என்ன ஆகுது, மணிப்பூர் கோயின்சிடர் ஆகுது. அப்போ அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து காசா தாக்குதலில் இந்த மாதிரியான இஸ்லாமிய வெறுப்பு இருக்கும்போது ஏஎன்ஐ அப்படிங்கிறது இந்தியாவில் ஒரே ஒரு செய்தி ஊடகம், வீடியோ பரப்புகிற ஊடகமும் இப்படி செயல்படுவது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் துணை போகாதீங்க. ஏன்னா நீங்கள் இன அழிப்பிலும் இங்கே வந்து இன அழிப்புக்கு தயாராகி கொண்டிருக்கும் ஒரு சமூக சூழலுக்கும் நீங்கள் உடந்தையாகிற மாதிரி இருக்காங்க. ஏன்னா ஏஎன்ஐ வந்து 2020 கொரோனா அப்போ தப்லீக் ஜமாத்தினால தான் கொரோனா பரவுது அப்படின்னு செய்தி போட்டதில் ரொம்ப முக்கியமான ஒரு ஊடகம். தொடர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஜமாத்தை காட்டி, குல்லா போட்டிருக்கவங்கள காட்டி, தாடி வச்சிருக்கவங்கள காட்டி, இவங்க உங்கள் பக்கத்தில் இருந்தால் கொரோனா பரவிடும் அப்படின்னு பயம் ஏற்படும் அளவுக்கு மக்கள்கிட்ட வந்து ஒரு இஸ்லாமிய வெறுப்பை பரப்புறாங்க அப்படின்றத பார்த்தோம். இப்போ நீங்க சொன்ன எல்லாத்துலயுமே வந்து ஏஐயோட பங்கு அதிகமா இருக்குன்னு சொல்றீங்களா? வெறுப்பை வந்து இஸ்லாமிய வெறுப்பு அதிகமா கொடுக்கறது வந்து சொல்றீங்க இல்லையா? இப்போ மொஹக் மங்கள் வந்து இந்த அவரும் வந்து பாதிக்கப்பட்டதா வந்து ஒரு வீடியோஸ் போட்டிருக்காரு. அப்புறம் ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ்ல இருந்து வந்ததுல விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. இப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் இந்த சம்மந்தப்பட்டிருக்கேன், அதனால வந்து நான் வந்து மினிஸ்டருக்கு வந்து கடிதம் எழுதியிருக்கேன், இமெயில் வந்து அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இதனால ஏஎன்ஐ மேல ஏதாவது வழக்கு வரும், இல்லை அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வரும், அல்லது யூடியூபர்களுக்கு சரியா கண்டென்ட் கிரியேட் பண்ற யூடியூபர்களுக்கு ஏதாவது நீதி கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அஸ்வினி வைஷ்ணவோட ஏஎன்ஐக்கு அதிகாரம் இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். நான் போன இன்டர்வியூலேயே சொல்லியிருந்தேன், நீர்த்துறை கொடுத்த இன்டர்வியூலே அர்ணாப் கோஸ்வாமி அப்படிங்கிறவர் ஜெய்சங்கர் அளவுக்கு அதிகாரம் படைத்தவர் தான் சொல்லியிருந்தேன். அதே போல தான் ஸ்மிதா பிரகாஷும். ஏன்னா 2014 மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் ஏஎன்ஐ. ஸ்மிதா பிரகாஷோட ஒரு இன்டர்வியூ, ஒரு 2 மணி நேரம் இன்டர்வியூ. அவங்க வந்து மோடியை வந்து அப்படி ஸ்லாகிக்கிறாங்க. மோடி வந்து அந்த இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் மோடியை பற்றி அவங்க ஒரு பெரிய ஆர்டிக்கல் எழுதுறாங்க, எஸ்ஏ எழுதுறாங்க. ஆர்டிக்கல் கிடையாது, எஸ்ஏ. அது எதை பற்றினா, நான் மோடி வீட்டுக்கு போகிறேன், செவரில் வந்து எந்த பெயிண்டிங்கும் கிடையாது, இல்லை எந்த பெரிய பெரிய அலங்கார புகைப்படங்கள் கிடையாது, எவ்வளோ எளிமையான மனிதர் இவர் அப்படின்னு அரசியலுக்கு கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாமல் மோடியை வந்து பயங்கரமாக பில்டப் கொடுக்குறாங்க. அந்த இன்டர்வியூலும் கூட குஜராத்தை பற்றி எந்த கேள்வியும் கிடையாது. அதை பெருமையாக இவங்க எழுதுறாங்க. ஸ்மிதா பிரகாஷ் என்ன எழுதுறாங்கன்னா, பாலிட்டிக்ஸை தாண்டி, அதாவது சீப்பான பாலிட்டிக்ஸை தாண்டி நான் கேள்வி கேட்குறேன், குஜராத்தை பற்றி நான் எந்த கேள்வியும் கேட்கல, இஸ்லாமிய வெறுப்பை பற்றி எந்த கேள்வியும் கேட்கல, ஏன்னா நான் நேர்மையான பத்திரிகையாளர், நான் வந்து இந்தியாவுக்கான பத்திரிகையாளர், இந்திய வெறுப்புல இருக்கிற பத்திரிகையாளர்கள் தான் இந்த கேள்வியை கேட்பாங்க அப்படின்னு அவங்க எழுதுறாங்க. அதனால தான் என்ன ஆகுதுன்னா, 2014 எலெக்ஷனுக்கு முன்னாடியே அவர் பேட்டி கொடுக்குறாரு, 2015 கொடுக்குறாரு, 17 கொடுக்குறாரு, 19 கொடுக்குறாரு. எந்த ஒரு செய்தி சேனலுக்கும் மோடி அவர்கள் இத்தனை பேட்டி கொடுத்ததே கிடையாது. நீங்க 10 வருஷத்துல அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கலன்னு வேற, அவரோட 30 வருஷம் இந்த சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் இருந்த வாழ்க்கையிலையும் எந்த சேனலுக்கும் அவர் இத்தனை முறை பேட்டி கொடுத்ததில்ல. என்ன பண்றாங்கன்னா, இந்த 2017 பேட்டி சொல்றாங்க இல்லையா, அப்ப ரஃபேல் பிரச்சனை பெருசா போய்கிட்டு இருக்கு. இவங்க என்ன பண்றாங்கன்னா, ரஃபேல் பத்தி ஒரு கேள்வி கேட்கறாங்க. அவரு போட்டு துவைன்னு துவைக்கிறாரு, அவருக்கான நியாயத்தை சொல்லிக்கிறாரு, காங்கிரஸை பற்றி தப்பாக சொல்கிறாரு, காங்கிரஸ் ஏன் என்ன தாக்குறாங்கன்னா நான் நாட்டுக்காக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. ஒரு எதிர்கேள்வியும் கிடையாது. இல்லை சார் அதெல்லாம் விட்டுருங்க சார், ஏன் சார் இந்த ரூபா ஜாஸ்தியாச்சு, ஏன் வந்து ஊழல் நடந்ததுன்னு சொல்கிறாங்க, ஏன் அனில் அம்பாவை உள்ளே விட்டீங்க, அந்த மாதிரி எந்த கேள்வியும் கிடையாது. சரிங்களா? அதே போல் அவர் இன்னும் ஒரு படி மேலே போய் என்ன பண்ணுறாருன்னா, இந்த கேள்வியை சாக்கா பயன்படுத்திக்கிட்டு நான் மேக் இன் இந்தியா, இந்தியாவிலே எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணணும்னு அவர் பிரச்சாரம் வேற பண்ணுறாரு. இன்னொரு 10 நிமிஷம் அதையும் இந்த அம்மா வந்து சிரிச்சுக்கிட்டா ஓஹோ அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஏஎன்ஐ வந்து அரசு தரப்பில் கொடுக்க வேண்டிய விளக்கத்துக்கு ஒரு சேனலாக தான் செயல்படும் போது அது மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அவ்வளவு ஏன், நீங்கள் இந்தியாவில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றத பிரச்சாரத்தை விட்டுருங்க. ராகுல் காந்தி ஏஎன்ஐயை பார்த்துட்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன சொல்கிறாருன்னா, மோடி அவர்களே பாராளுமன்றத்துக்கு வந்து பதில் சொல்லுங்கள், செட்டப் பண்ணி வச்சு இன்டர்வியூ எடுக்காதீங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த அம்மா ராகுல் காந்தியை அவ்வளோ கேவலமாக தாக்குறாங்க.
தாக்கினது மட்டும் இல்லாமல் ராகுல் காந்தி ஒரு தரவு வெளியிடுறாரு. இந்த டிராப்பியர்னு சொல்லிட்டு அந்த டசால்ட் நிறுவனத்தோட சிஇஓ, எந்த டசால்ட் நிறுவனம் ரஃபேல கொடுத்துச்சோ அந்த நிறுவனத்தோட சிஇஓ என்ன பண்ணாரு அப்படிங்கிறத பற்றிய தரவு சொல்கிறாரு. உடனே இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த டாப்பியரை கூப்பிட்டு வந்து 46 நிமிஷம் இன்டர்வியூ, 46 நிமிஷத்தில் 45 கேள்வி கேட்குறாங்க இந்த அம்மா. அது என்ன அப்படின்னா, அதாவது அவர் துருவி கேள்வி கேட்குறாங்கன்றது கிடையாது, அரசு தரப்பு விளக்கம் இருக்கு இல்லையா, அதை வேக வேகமாக அவர்கிட்ட சொல்லி பேசிக்கலி இது கரெக்டு தானங்கய்யா, இது கரெக்டு தானங்கய்யா அப்படின்னு சொன்னோன்னே அவர் ஆமாம் எந்த ஊழலும் நடக்கல, மோடி தலையிடல, அனில் அம்பானியை நாங்களே பார்த்து தான் தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை போட்டு பாருங்க, மோடி அவர்களின் குற்றமற்ற தன்மையை நிரூபிச்சிட்டோம். அப்போ இந்த அளவுக்கு இறங்கி வேலை பார்க்குறவங்கள அஸ்வினி வைஷ்ணவோ யாருமே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் அஸ்வினி வைஷ்ணவ் இல்லை வேற செய்தி தொடர்பு மினிஸ்டர் யாராக இருந்தாலும் அந்த மினிஸ்டர்களுக்கே அவங்க சொந்தமாக வேலை பார்த்துருக்காங்க. நீங்கள் ஒடிசா ட்ரெயின் விபத்து நடந்தது 2023, ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ். அந்த 3 நாள் எத்தனை பேர் உயிரிழந்தாங்க, எதனால் உயிரிழந்தாங்க, கண்ட்ரோல் ரூமில் என்ன பிரச்சனை, இல்லை அந்த சிக்னலிங் சிஸ்டமில் பிரச்சனையா, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நிறைய தரவு வெளியே வந்தது. நான் நீர்த்துறையிலே பேசியிருக்கேன், சிஏஜி ரிப்போர்ட்டை வச்சுட்டு பேசியிருக்கேன். சேஃப்டிக்கான பட்ஜெட் குறைக்கப்பட்டனால, வந்தே பாரத்தை விடுறதுக்காக சேஃப்டி இன்ஸ்பெக்ஷனில் பட்ஜெட்டை குறைச்சதுனால சேஃப்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ண முடியல. இது போன்ற எந்த செய்தியும் வெளியிடாமல் அஸ்வினி வைஷ்ணவ் டெடிக்கேட்டடாக 24 மணி நேரம் வேலை பார்த்துருக்காரு. என் ஞாபகம் இருக்குது உங்களுக்கு, விஜயபாஸ்கர் வந்து ஒரு பையன் வந்து ஆழ்துளை கிணறில் விழுந்தும்போது போய் உட்காந்தாரு, 7 மணி நேரம் உட்காந்தாருன்றதை நம்ம அதிமுக ஆதரவு நியூஸ் சேனல்கள் எந்த அளவுக்கு போட்டாங்கன்னு பார்த்தோம். அதெல்லாம் பிச்சை வாங்கணுங்கிற மாதிரி 3 நாள் ஃபுல்லாக அஸ்வினி வைஷ்ணவுக்கு ரீல்ஸ் போடுறாங்க, பிஜிஎம் போட்டு ரீல்ஸ் போடுறாங்க. அப்புறம் மோடி வந்து வாக்கி டாக்கியில் பேசிக்கிட்டு இருக்காரு, எல்லாரும் அதான் கலாச்சாங்க. பாதிக்கப்பட்டவங்களை பற்றி பேசாம இல்லை, சம்பவ இடத்துல இருந்து மோடி வாக்கி டாக்கியில் பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் என்ன கலாச்சாங்கன்னா, யோ அதான் நீ சம்பவ இடத்துல இருக்கிய, அங்கே தான் எல்லா அதிகாரிகளும், அப்புறம் யார்கிட்ட வாக்கி டாக்கியில் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு எல்லாரும் பார்த்து எள்ளி நகைக்கும் அளவுக்கு பிரச்சாரத்தை செஞ்சது. ஏன்னே இந்த மாதிரி அது பல பொய் செய்திகள். அந்த ஓட்டுநர் அவர் ஒரு இஸ்லாமியர் அப்படிங்கிறது, இல்லை இந்த இஸ்கான் டெம்பிள் ஒன்று இருந்துச்சு, அதை வந்து இஸ்கான் டெம்பிளை இவன் மசூதின்னு பிரச்சாரம் பண்ணா, இதையெல்லாம் எதையுமே அம்பலப்படுத்தாமல் இதுக்கெல்லாம் சார்பாக செய்தியை போடுறது, இந்த மாதிரி ஏஎன்ஐ முழுக்க பண்ணிக்கிட்டு இருந்தது. எல்லா மினிஸ்டருக்குமே அவங்க தான் சொல்கிறாங்க, அந்த கேரவனோட இன்வெஸ்டிகேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா மினிஸ்ட்ரியுமே தனியாக ரகசிய ஒப்பந்தம் போட்டிருக்காங்க ஏஎன்ஐ கிட்ட. எதுக்குன்னா அந்தந்த மினிஸ்ட்ரியோட சாதனைகளை டாக்குமெண்ட்ரியாக பண்ணுறதுக்கு. இதை பற்றி ஏஎன்ஐயோட சிஇஓ சஞ்சீவ் பிரகாஷ்ட கேட்குறாங்க. அவர் என்னங்கிறாருன்னா, இல்லை நாங்கள் அக்ரிமெண்ட் படி நான் இந்த விவரத்தெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது, டாக்குமெண்ட் எடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்களா அவங்கள பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்கள பார்த்து எப்படி தெரிஞ்சுக்க முடியும், நீங்கள் தான் அக்ரிமெண்ட்டை வெளியே போடாமல் நான் டிஸ்க்ளோசர் போட்டிருக்கீங்க, இல்லை நீங்கள் வேறு ஏதாவது சோர்ஸில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள்ட்ட போயிட்டு எடுத்துக்கோங்க, ஏன்ட்டு எதுவும் சொல்ல முடியாதுங்கிறாரு. அப்போ மினிஸ்ட்ரிக்கு இவங்க சொந்தமாக வேலை பார்க்கறதுனால அரசு தரப்புலேருந்து எந்த நடவடிக்கையும் ஏற்படும். ஆனால் யூடியூப், இப்போ நீங்கள் வந்து கேள்வியோட இந்த பகுதி என்னென்னா, யூடியூப் ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் யூடியூப் பாருங்கள், யூடியூப்புங்கிறது சமூக சேவை செய்ய வந்திருக்கான், அவன் காசு சம்பாதிக்க தான் வந்திருக்கான். அப்போ யார் பக்கம் நீங்கள் கிரியேட்டர்ஸ் ஒரு 4 கிரியேட்டரை பகைச்சிக்குவீங்களா, இல்லை அரசாங்கத்தையே பகைச்சிக்குவீங்களா? இப்போ நம்ம சொன்னதோட உள்ளடக்கம் என்ன அப்படின்னா, ஏஎன்ஏங்கிறது அரசோட ஒரு அங்கமாக செயல்படுத்தும் போது ஏஎன்ஏ பகைச்சிக்கிறது அப்படின்றது அரசை பகைச்சிக்கிற மாதிரி. நீங்கள் அரசை பகைச்சிக்கிறது வெறும் அரசு மட்டும் கிடையாது, அரசு சார்பாக ஒரு சங்கி எக்கோ சிஸ்டம், லட்சக்கணக்கான யூடியூபர்கள் வீடியோ போட்டுருக்காங்கல்ல, ரெவன்யூவாகவே இவங்களை பகைச்சிக்கிட்டால் யூடியூபுக்கு என்ன ஆகும், பெரிய பாதிப்பு தானே. நீங்கள் சங்கி இல்லை பிஜேபி சார்பாக வீடியோ போடுறான் அப்படிங்கிறது, அவன் பிஜேபின்ற கட்சி, நம்ம ஒரு அரசியல் கட்சி கிடையாது, ஒரு ஃபாசிசம் இந்த சிந்தனை. அப்போ அவன் என்ன பண்ணுவான்னா, அவன் எந்த அரசியலுமே பேசிகிட்டு இருக்க மாட்டான். ஆனால் சாத்விக உணவு தான் உங்களுக்கு நல்ல உணவு, மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது, ஆட்டுக்கறி சாப்பிடக்கூடாது, மாமிசம் சாப்பிட்றதுனால உங்கள் புத்தி மழுங்கடிக்கிறதுன்னு வீடியோ போட்டிருப்பான். அவன் வந்து கட்சி அரசியலே பேச மாட்டான். பார்த்தா அவன் அந்த சங்கி எக்கோ சிஸ்டமில் தான் இருக்கான். எக்ஸசைஸ் பண்ணால் காலைல நீங்கள் வந்து சிவனுக்கு வந்து பூஜை பண்ணிவிட்டு பூணில் போட்டு புஷ்அப் எடுக்கணும்னு பண்ணுவான். இப்போ இவனுங்க எல்லாருமே என்ன பண்ணுவானுங்க, நீங்கள் ஏஎன்ஐக்கு எகென்ஸ்டாக பண்ணால் இவனுங்க எல்லாருமே யூடியூபுக்கு எகென்ஸ்டாக பேச ஆரம்பிப்பாங்க. யூடியூப்லேருந்து நாங்கள் விட்ரா பண்ணுறோன்னு. அப்போ இதெல்லாம் யூடியூப் எப்படி ஹேண்டில் பண்ணுவான்? ஸோ அதனால் யூடியூப் வந்து எந்த நடவடிக்கை எடுப்பான் அப்படிங்கிறதும் சந்தேகத்துக்குரிய விஷயந்தான் அப்படின்னு பார்க்குறோம். இதற்கு தீர்வு நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், இதற்கு தீர்வு அப்படிங்கிறது யூடியூப் பண்ணுவான், இல்லை நீதிமன்றம் பண்ணும், இல்லை குற்றம் செஞ்ச அரசாங்கமே முன் வந்து குற்றத்தை ஒத்துக்கிட்டு நடவடிக்கை எடுக்கணும்னு இல்லாமல் இது எல்லாத்துக்குமே தீர்வு மக்கள் ஆதரவு தான். இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் ஒரு யூடியூபரை பிஜேபிக்கு எகென்ஸ்டாக பேசிட்டான்னு கேஸை போட்டு எதாவது பண்ணால் என்ன பண்ணுவான், போராட்டம் பண்ணுவோம். எல்லா இடத்துலையும் அவனுக்கு
கவர்னர் மாளிகையிலேருந்து ஆரம்பித்து போஸ்ட் ஆஃபீஸ் வரைக்கும் எல்லா இடத்துலையும் போராட்டம் பண்ணோம். நேற்று கூட வந்து ஏஎஸ்எஃப் வந்து பெரியார் இப்போ ராமசாமி நாயக்கர்னு யூபிஎஸ்சி போட்டாங்கன்றதுக்கு போராட்டம் பண்ணியிருக்காங்க. அப்போ எதையுமே உங்களால் மக்கள் போராட்டத்தில் தான் முறியடிக்க முடியும். தமிழ்நாட்டிலே கம்மியாக தான் இருக்குது, ஆனால் தமிழ்நாட்டிலே பரவாயில்லைங்கிற அளவுக்கு இருக்குது அப்படின்னா அப்போ தேசம் முழுக்க எப்போ இருக்குன்றது பார்க்கலாம். அப்போ தேசம் முழுக்க மக்கள் சார்ந்த இயக்கங்கள் இந்த ஏற்கனவே அவங்களுக்கு வந்து பெரிய நெருக்கடிகள் இருக்குது. அவங்க நீதிமன்ற வழக்குகளையும் காவல்துறை ஒடுக்குதல், அரசாங்க ஒடுக்குதல், அரசாங்கத்திலேருந்து வர புதிய புதிய சட்டங்களை எதிர்க்க வேண்டிய தேவை. அதை தாண்டி சமூக வலைதளங்கள் இயங்குறவங்க, கலையில் இயங்குறவங்க, இலக்கியத்தில் இயங்குறவங்க எல்லாத்துக்கும் பின் நிற்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது அப்படிங்கிறதான் இது உணர்த்துது நம்மளுக்கு. இப்போ இல்திஜா முஃப்தி வந்து அவாய்ட் பண்ணாங்களே ஏஎன்ஏக்கு வந்து பேட்டி கொடுக்க மாட்டேன். இந்த மாதிரி நிறைய பேர் அவேர்னஸ் தெரிஞ்சு இல்லை ஏஎன்ஏ வந்து ஃபேக்காக வந்து நியூஸ் அடிக்கிறாங்க அப்படின்னு கொடுக்க மறுத்தா வந்து இப்போ அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா, அப்படி ஒரு சூழல் வருமா அப்படின்றது? அதாவது அவங்களுக்கு பொருளியல் ரீதியாக எந்த பாதிப்பும் வராது, ஆனால் மக்கள் மத்தியில் ஒரு அம்பலப்படுத்தலாம். இப்போ வந்து இந்தியா கூட்டணியோட ஒரு சூப்பரான மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, ஒரு 14 ஊடகவியலாளர்களை போட்டு இவங்களில் யாருக்குமே நாங்கள் பேட்டி கொடுக்க மாட்டோம்னு 2024 தேர்தலுக்கு முன்னாடி சொன்னாங்க. அதில் வந்து நவிகா குமார், அர்ணாப் கோசாமி, சுதீர் சௌத்ரி, அவர் பேர் ராகுல் சம்திங் ஆர்எஸ்எஸ், அவர் பேர் ஆர்எஸ்எஸ்னு வரும், அந்த மாதிரி நபர்கள் ஒரு 14 பேரை போட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஏஎன்ஏ புறக்கணிப்பதன் வாயிலாக ஒரு ஏதாவது மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தலாம். ஆனால் ஏஎன்ஏ புறக்கணிப்பதனால வர பாதிப்பு என்னன்னா, எந்த வீடியோ வெளில வராது. ஏன்னா ஏஎன்ஏ மட்டும்தான் எல்லா நியூஸ் சேனலுக்கும் கொடுக்குது. அப்போ அதான் மீண்டும் இது மக்கள்கிட்ட அம்பலப்படுத்தணும் அப்படிங்கிறதான். ஏன்னா அவங்க வந்து இஸ்லாமிய வெறுப்பு இல்லை இராணுவத்துக்கு சார்பு அப்படின்றத தாண்டி தமிழ்நாட்டுக்கு அவங்க பெரிய பாதிப்பு ஏற்படுத்துறாங்க. தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு இப்போ நம்ம இந்த இன்டர்வியூ பார்க்குறவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதான் இந்த இன்டர்வியூ பார்க்குறவங்க பொதுவாக என்ன நினைப்பாங்கன்னா, அது ஏதோ வட இந்தியர்கள் இந்த எல்எல் மொழியில் சொல்லணும்னா வடக்கனுக்கும் பிரச்சனைடா, இதில் நம்மளுக்கு என்னடா அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. தமிழ்நாட்டுக்கு எதிராக மும்மொழி கொள்கை பிரச்சனை வந்தபோது முழுக்க தமிழ்நாடு வெளுப்பை ஒரு 4 பேரை கூட்டி வச்சுட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிவில்லை, தமிழ்நாட்டு பாலிட்டிஷியன்ஸ்க்கு அறிவில்லை, இவங்கெல்லாம் எப்போ தான் திருந்த போகிறானுங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப கேஷுவலாக கேவலமாக இந்த பணக்காரங்கள்லாம் வந்து ஏதாவது ஹோட்டலில் உட்காந்துட்டு போது பாரு அப்படின்னு பேசுவாங்க. அந்த மாதிரி வந்து தமிழர்களை பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏஎன்ஐ ஸ்மிதா பிரகாஷ் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருவருப்பாக இருக்கும், ரொம்ப ரொம்ப கேவலமான. இன்னைக்கு அதான் சொல்லுங்க, அந்த இன்டர்வியூவில் தமிழ்நாட்டுக்கு எகெயின்ஸ்டாக பேசுகிற தமிழர் அப்படின்றது யாருன்னா அபிஜித் ஐயர் மித்ரா யாருன்னா, போன வாரம் நியூஸ் லாண்ட்ரிக்கு எதிராக அவர் ஒரு கவிதையை போட்டார். அந்த கவிதையை நான் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஊரில் வந்து இந்தியாங்கிற ஊரில் ஒரு சேரி இருக்குது, அந்த சேரி பேர் நியூஸ் லாண்ட்ரி. அந்த நியூஸ் லாண்ட்ரின்ற சேரியில் தான் இருக்கிறதுலே விலை கம்மியான விலை மாதுகள் இருக்காங்க. அவங்க உடம்பு ஃபுல்லாக சிஃபிலிஸ் நோய் இருக்குது, இருந்தாலும் இருக்கிற பொறுக்கி பயல்கள்லாம் அவங்க தான் இருக்கிறதுலே விலை கம்மியான சேவகம் செய்கிறாங்கன்னு போகிறாங்கன்னு எழுதிருக்கான். இப்போ நான் சொல்லும் போதே உங்களுக்கு மோசம் சொல்லிக்கிற மாதிரி, நான் இதை வந்து 1000 மடங்கு டீசென்ட் ஆக்கி சொல்லியிருக்கேன். அப்போ அவன் எவ்வளோ கேவலமாக எழுதிருப்பான்னு பாருங்க. அவனை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு மீது வெறுப்பு பரப்புறான். அதே போல் சனாதன எதிர்ப்பு பேச்சு வந்தோடனே சாய் தீபக்ன்ற லாயர், அவன் யாருன்னா தமிழ் பிராமின், ஆனால் வளர்ந்தது ஆந்திராவில். அவனுக்கு தமிழும் உருப்படியாக தெரியாது, இந்தியும் உருப்படியாக தெரியாது, ஆனால் இந்திய தேசிய மொழியாக்குன்னு பேசுவான், சமஸ்கிருதத்தை தேசிய மொழியாக்குன்னு பேசுவான். இங்கிலீஷ் ஏன் பேசுறீங்க? அவன் வந்து அவனை கூப்பிட்டு வச்சுட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக பேசுவது, இது உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக பேசுவதில்லை, சனாதன எதிர்ப்புக்கே எதிராக உட்காந்து அங்கே பேசிக்கிட்டு இருக்கிறது. அது ரொம்ப எள்ளல் துணில உதயநிதி ஸ்டாலின் வந்து ஸ்டாலின் கூப்பிட்டு வாயை முட்டு உட்கார்றா அப்படின்னு சொல்லிட்டாராம். இதனால பெரிய பாதிப்பு ஏற்படுத்த போகுது அப்படின்னு 2024 முன்னாடி போட்டாங்க. நம்மளுக்கு 2024 தெரிஞ்சு போச்சு, 40 அடிச்சிருக்காங்க அவங்க. அதனால ஒரு பாதிப்பு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் என்ன பண்ணுறதுன்னா, தமிழர்களை கேவலமாக பேசுறது தமிழ் மக்கள் மத்தியில் எந்த தாக்கமும் ஏற்படுத்தாதுன்னு இவங்களுக்கு தெரியும். நம்ம நினச்சிக்கிட்டோம், இதெல்லாம் எங்கால் பார்க்கவே மாட்டேன்டா, இதனால என்னடா பாதிப்புன்னு. ஆனால் தமிழ் மக்கள் மீது பொய் பரப்புவதனால வெளியில் அதுக்கான அறுவடையை செய்கிறது. கச்சத்தீவுன்னு மோடி பேசுகிறாருல, கச்சத்தீவுன்னு ஏன் பேசுகிறாரு? தமிழ்நாட்டுக்காரங்களாம் தெரிய வேணாமா பாஜகவுக்கும் கச்சத்தீவுக்கும் என்னடா சம்பந்தம்? ஆனால் கச்சத்தீவை தாரை வார்க்குதுன்ற பிரச்சாரத்தின் வாயிலாக அவர் எங்கே பேசுகிறாரு? கச்சத்தீவை ராஜஸ்தானில் பேசுகிறாரு. அப்போ தமிழர்களை எதிராக, இந்த நாட்டுக்கே எதிராக சித்தரிப்பதன் மூலம் வேற இடத்துல வந்து அறுவடை செய்யலாம். இங்கே வந்து திருப்பூரில் வந்து வட இந்திய தொழிலாளர்கள் தாக்கப்படுதுன்னு அமித்ஷா எங்கே பேசுகிறாரு? திருப்பூரில் பேசல, பீகார் எலெக்ஷனுக்கு பேசுகிறாரு. அப்போ இது போன்ற நடவடிக்கைக்கும் தமிழர்களை எதிரியாக சித்தரிப்பதற்கு ஏஎன்ஐ எல்லா வேலையும் செய்கிறது அப்படின்னு தமிழர்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த பொய் செய்திகளையும் இந்த பொய் புரட்டுகளையும் அம்பலப்படுத்த வேண்டியது நம்ம கடமையாக இருக்கிறது. ஓகே சார். இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து பேச்சு சுதந்திரம் வந்து இல்லை, அமெரிக்காலலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பேசுபொருள் வந்து வந்திருக்கு.
ஆனால் இப்போ சாமானிய மக்களுக்கோ இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் என்ன இருக்கும்னா, இப்போ பேச்சு சுதந்திரம் இல்லாமலேயே வந்து நம்ம வந்து அரசியல் கட்சிகளையோ இல்லை மற்றவங்களையோ வந்து விமர்சிக்கிறோம். அந்த சுதந்திரம் இருக்கிறதுனால தானே எல்லாரையும் விமர்சிக்க முடியுது அப்படின்ற ஒரு இதுவும் வருதுல. எந்த அளவுக்கு வந்து இந்த பேச்சு சுதந்திரம் இங்கே இருக்கு, இல்லை இன்னும் எவ்வளோ தேவை அப்படின்றது வந்து நம்ம இப்போ பேச்சு சுதந்திரம் அப்படின்னா என்ன யோசிக்கிறோன்னா, நான் பாட்டுக்கு ஜாலியாக நான் நினச்சதை பேசுகிறேன்லடா, ஒரு பாதிப்பு இல்லையா, பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க. அப்படி எப்பயுமே இருந்தது கிடையாது. அதாவது நீங்கள் வந்து பேச்சு சுதந்திரம்னா அதுக்கு முன்னாடி மக்கள் பேசவே மாட்டாங்க. இந்த கேஜிஎஃப் படத்துலலாம் வர மாதிரி முக்காடு போட்டு அப்படியே போயிடுவாங்க. அப்படிலாம் கிடையாது. எல்லா காலகட்டத்திலையும் அவன் பேசுகிறத பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஏங்க, திருவள்ளூர்லேருந்து ஔவையார்லேருந்து கபிலன் வரைக்கும் எல்லாம் கவிதை எழுத்துனாங்களா, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பேச்சு சுதந்திரம் எப்படின்னா அப்படிங்கிறத அரசுக்கு எதிராக ஆளும் வர்க்கத்துக்கு எதிராக பேசக்கூடிய பேச்சு சுதந்திரம் தான் பேச்சு சுதந்திரமே. அப்படி இல்லைன்னா பேச்சு சுதந்திரமே கிடையாது. அது நீ பாட்டுக்கு ஜாலியாக பேசிட்டு பண்ணுறது பேச்சு சுதந்திரமே கிடையாது. பேச்சு சுதந்திரம், ரைட் டு ஃப்ரீ எக்ஸ்பிரஷன் அப்படின்னு வந்ததே எப்போ? 17ஆம் 18ஆம் நூற்றாண்டில் பிரான்ஸு இங்கிலாண்டில் இப்போ அதுக்கான போராட்டங்கள் நடக்குது. அது எதை எதிர்த்து நடக்குது? மன்னரை எதிர்த்து பேசுகிறாங்க. அதுதான் பேச்சு சுதந்திரம்னு வருது. இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி யாருமே பேசுனதே இல்லை அப்படின்னு. அதனால் இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஜாலியாக ஒரு விமர்சிக்கிறது ஒன்றுமே இல்லை. அமெரிக்காவில் பேச்சு சுதந்திரம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுவே போலியானது. ஏன்னா நீங்கள் யாரை வேணாலும் எவ்வளோ வேணாலும் திட்டலாம். டொனால்டு ட்ரம்ப்பை வந்து அசிங்கமாக திட்டலாம். அந்த ரேபிஸ்ட் தான். அந்த ரேபிஸ்ட்னு நிரூபணமானது. அதை வச்சுக்கிட்டு கெட்ட வாரத்தில் அந்த திட்டலாம். நீங்கள் வந்து அமெரிக்க கொடியை பற்றி கூட கெட்ட வாரத்தில் திட்டலாம். ஆனால் நீங்கள் காசா விஷயத்தில் வந்து இஸ்ரேலை எதிர்த்து பேசுனீங்கன்னா அங்கே பிழைக்கவே முடியாது தெரியுமா? நார்மன் ஃப்ராங்கென்ஸ்டைன்ற ஒரு ப்ரொஃபஸர், அவர் ஒரு யூதர். அவங்க அப்பா அம்மா ஹிட்லரால் கொல்லப்பட்ட வதை முகாமில் இருந்தவங்க. அவங்க குடும்பத்தில் எல்லாருமே ஹிட்லரால் கொல்லப்பட்டவங்க. பாதிக்கப்பட்ட யூத குடும்பத்திலேருந்து வந்தவர் இஸ்ரேலுக்கு எகென்ஸ்டாக பேசுகிறாருன்னு அவர் பிஹெச்டி 15-20 வருஷம் வந்து லாக் பண்ணி வச்சுட்டாங்க. அப்போ இது கருத்து சுதந்திரமா? அப்போ என்ன அர்த்தம்னா, இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா எல்லாமே கருத்து, எதை வேணாலும் பேசுறது கருத்து. அப்படி கிடையாதுடா. அவன் உன்னை எல்லாத்தையும் அனுமதிப்பான். எப்போ அவனோட அதிகாரத்துக்கு தடை அப்படின்னும் போது உன்னை முடக்குவான். அங்கே முடக்கிறானா இல்லையாங்கிறதுல தான் கருத்து சுதந்திரம் இருக்கா இல்லையாங்கிறது தெரியுது. அது இந்தியாவில் சுத்தமாக கிடையாது. அதற்கு உதாரணம் தான் 2 வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு அலிகான் மஹமூத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபஸரை கைது பண்ணியிருக்காங்க இல்லையா டெல்லியில். அவர் என்ன பண்ணாரு? விஜய் ஷாவும் அதே ஆக்ட்ல தான் வந்து அதே ஆக்ட்ல கைது பண்ணியிருக்காங்க. அவர் அரெஸ்ட் பண்ணல, இவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து தீவிரவாதிகளின் சகோதரின்னு சோஃபியாவை பேசியிருக்காரு. இவர் கைது செய்யப்பட்டவர் சோஃபியாவை புகழ்ந்து பேசியிருக்காரு. சோஃபியா குரேஷியும் இராணுவத்தையும் நான் பாராட்டுறேன், இந்திய தேசியத்துக்கு ஆதரவாக தான் இருக்கேன். ஆனால் சோஃபியா குரேஷியை பாராட்டுற நீங்கள் ஏன் முஸ்லீம்கள் வந்து கும்பல் படுகொலை செய்யும் போது குரல் எழுப்ப மாட்டீங்க, புல்டோசர் இருக்கும் போது குரல் எழுப்ப பண்ணி கேட்டதுக்கே அவரை தீவிரவாதியாக சித்தரித்து ஜெயிலில் போட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் யோசிச்சுக்கோங்க, இது கருத்து சுதந்திரமா? சித்திக் காப்பான்ற பத்திரிகையாளர் அவர் செஞ்ச குற்றம் என்னன்னா, இங்கேருந்து ஹத்ராஸுக்கு போய் அந்த பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட குழந்தைக்கு நடந்தது என்னன்றதை ரிப்போர்ட் பண்ணுறாரு. அவர் மேலே ஊப்பா வழக்கு, 5 வருஷம் உள்ள இருக்காரு. இது கருத்து சுதந்திரமா? ஜேஎன்யூவில் மாணவர்கள் இன்கலாப் ஜிந்தாபாத்னு போடுறாங்க கோஷம். அதை வீடியோவை எடிட் பண்ணி பாகிஸ்தான் ஜிந்தாபாத்னு வெளியிடுறாங்க. உமர் கலீத் 5 வருஷமா பெயில் கிடைக்காம உள்ள இருக்காரு. இது கருத்து சுதந்திரமா? இப்பயும் ஜெய்பீம்ன்றத ஆன்டி நேஷனல் போட்டிருக்காங்க. ஒரு காலேஜில் பாலஸ்தீனுக்கு ஆதரவாக ஃப்ரீ பாலஸ்தீன் ஜெய்பீம். முதல்ல ஃப்ரீ பாலஸ்தீன் எப்படி வந்து ஆன்டி நேஷனல் ஆகுது? இந்தியாவோட நிலைப்பாடு என்னன்னு தெரியுமா? இந்தியாவோட நிலைப்பாடு எப்போ சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து, அது காந்தி நேருவாகட்டும், அதுக்கு பின்னாடி வந்து இந்திரா காந்தி, இல்லை வந்து ஜனசங்க ஆட்சி, ஜனதா ஆட்சி, எதுவாக இருந்தாலும் பாலஸ்தீனை அங்கீகரிக்கிறோம்ன்றதான் நம்ம நிலைப்பாடு. அப்புறம் எப்படி ஃப்ரீ பாலஸ்தீன்கிறது வந்து ஆன்டி நேஷனல் ஆகும்? சரி, அதை விட்டுருவோம். ஃப்ரீ பாலஸ்தீன் போட்டது யாரு? அம்பேத்கரிய மாணவர்கள். இவங்க ஜெய்பீம்ன்ற கோஷமும் போட்டிருக்காங்க. ஜெய்பீம்ன்றது ஆன்டி நேஷனல் கோஷம்னு சொல்கிறாங்க. அப்போ இது வந்து கருத்து சுதந்திரமா? அப்போ இங்கே கருத்து சுதந்திரங்கள்லாம் கிடையாது. அப்படிங்கிறது நம்ம வந்து பாஜக எதிரானவர்கள்ன்றது கிடையாது. இண்டிபெண்ட்டாக இருக்கிற எல்லா சமூகவியல் அறிஞர்கள்லேருந்து உலக அளவில் மனித உரிமை போராளிகள் எல்லாருமே சொல்கிறதான், இங்கே கருத்து சுதந்திரம் கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து மோடிக்கு எதிராக ஒரு கருத்து தெரிவித்தாலே சேனலை முடக்குவது, அவங்க பறிமுதல் பண்ணுவது, நோட்டீஸ் வருவது, அவங்க மீது வதந்தியை பரப்புதுன்ற பார்க்கணும் போது கருத்து சுதந்திரம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏதோ கனவு உலகத்தில் இருக்கீங்க அப்படின்றதான் அர்த்தம். ஓகே சார், இவ்வளோ நேரம் நீர்த்துறையோடு பல கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி.